ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். சிமிர்னா சபையின் சார்பாக மறுரூபமாக்கும் ஊழியத்தின் தேவ செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலே கூட மனிதர்கள், தேவ பிள்ளைகள், தேவ மனிதர்கள் மறுரூபமாக வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த பூமியில் இருக்கிற காலங்களில் மகிமை அடைந்து நாம் மறுரூபமாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் ஒரு பத்திரிகை, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது என்று சொல்லி ஒரு பத்திரிகையை நாங்கள் போட்டிருக்கோம். இலவசமாய் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதில் காணப்படுகிறதான இந்த விலாசத்திற்கு நீங்கள் எழுதினால் அதை உங்களுக்கு ஆயுள் காலம் முழுவதும் இலவசமாகவே அந்த பத்திரிகை உங்களுக்கு கிடைக்கும். ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே கூட அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நாளிலே யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்போது, தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளில் நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன், நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த வேத பகுதிகளை நாம் பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோவேல் தீர்க்கதரிசி அழகாக அதை சொன்னார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் கூட வேதத்தில் பெரிய காரியங்கள் ஏராளம் உண்டு. அதில் 1-2 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு கடவுது என்று சொன்ன வேத பகுதியை நான் பார்க்கணும். விசுவாசம் பெரியது. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவன். இங்கே பார்க்கும்போது ஒரு கானானிய ஸ்திரீ, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து நீங்கள் பார்க்கும்போது, அப்பொழுது அந்த திசைகளில் இருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாள். கொடிய வேதனை, பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்காள் என் மகள். ஆண்டவரே, நீர் எனக்கு இறங்கும் ஆண்டவரே. அந்த 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு நீர் இறங்க வேண்டும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் அநேக நேரங்களில் கொடிய வேதனைகள், அல்லாவிட்டால் வேதனைகள், ஆனால் இந்த ஸ்திரீயினுடைய மகளுக்கு கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று கூப்பிட்டாள் என்று பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதனைகள், பல விதத்திலும் வேதனைகள், கடலினால் வேதனை, வியாதிகளினால் வேதனை, மனுஷர்களால் வேதனை, பல விதத்திலும் வேதனை. சிலர் கொடிய வேதனைக்குள்ளாகி என்ன செய்வதென்று அறியாதபடி அநேகர் தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். கொடிய வேதனை, இவளுக்கு வேறு வழியே கிடையாது. கடைசியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அந்த ஸ்திரீ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னதாக வந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த நாளிலே கூட கர்த்தர் நமக்கும் வேதனையிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் அவர் சோதித்து அறிகிற தேவன் என்று பார்க்கிறோம். இவள் பின்னுக்கே வந்து கொண்டு இருக்கிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் வீட்டிலே கொடிய வேதனையோடு கூட இருக்கிறாள் என்று சொல்லி வரும்போது, இவ்வளவு கூப்பிடும் பொழுதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் ஒன்றும் சொல்லவில்லையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவள் பணிந்து கொண்டு தேவ சமூகத்தில் கூப்பிடுகிறாள். அவர் ஒன்றுமே சொல்லவில்லை. அவளுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவள் எந்த அளவில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, சோர்ந்து போகாமல் எப்போது நீ ஜெபித்து கொண்டது, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தேவனால் கூடாது ஒன்றுமே கிடையாது.
இந்த ஸ்திரீ அப்படியே பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறாள். சீஷர்கள் சொல்றாங்க, இவள் உம்மை தொந்தரவுப்படுத்திக் கொண்டிருக்கிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி. ஆனாலும் கூட அவள் பின்னுக்கு அப்படியே வந்து, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் நம்முடைய ஜெபங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு உதவி செய்யும், எனக்கு நீர்தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்கும்போது, அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். அவர் நமக்கு இரக்கம் செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் அப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார், உங்களுக்கு இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதலால் தேவனுடைய பிள்ளைகளை வெட்கமடைய அவர் விடுவதே கிடையாது. இரவும் பகலும் கூப்பிடுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை வெட்கமடைய அவர் விடுவதே கிடையாது. நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி எப்போதும் திறந்திருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சோர்ந்து போயிருந்தாயானால் இந்த வேளையில் ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி இடைவிடாமல் தேவ சமூகத்தில் செவி. இங்கே நம்ம பார்க்கிறோம். அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், ஏமா நீ சொல்றதெல்லாம் சரி, கூப்பிடுவதெல்லாம் சரிதான், ஆனால் பிள்ளைகள் அப்பத்தை நான் நாய்க்குட்டிகளுக்கு போடுவதில்லை. அது மாத்திரமில்லை, நான் வந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன், காணாமல் போன ஆட்டுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். ரெண்டாவது, நான் உனக்கு அற்புதத்தை செய்யறதுக்கு அல்ல, இஸ்ரவேலர்களுக்கு தான் அற்புதத்தை செய்ய நான் வந்தேன் என்று சொல்லி பார்க்கிறார், சொல்கிறதை நாம் கேட்கிறோம். அந்த வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தேன் என்று சொல்லும்போதும் அவள் அப்படியே அதை கேட்டுக்கொண்டு, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவர் பின்னுக்கு திரும்பி போகாதபடி அவள் என்ன செய்கிறான்னு சொல்ல, தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவே எனக்கு இறங்கும் ஐயா, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் கூப்பிடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு கிறிஸ்து நின்று சொல்லுகிறார், பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு நான் போடுவது சரியல்ல அப்படிங்கிறார். பிள்ளைகள் என்று சொன்னால் யூத ஜனங்கள், இந்த புறஜாதிகளை அந்த அளவுக்கு அவர் சொல்கிறார் நாய்க்குட்டிகள் என்று சொல்லி. உடனே அவள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னை தாழ்த்தி ஆண்டவர் பாதத்தில் விழுந்து, ஆம் ஆண்டவரே, இந்த நாய்க்குட்டிகளாகிய நாங்கள், இந்த நாய்க்குட்டிகளாகிய நாங்கள் அந்த மேஜையில் இருந்து விழுகிற அந்த துணிக்கையாவது சாப்பிடுமே என்று சொன்னாள். அல்லேலூயா. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அவர் கேட்கும்போது, அவள் கூப்பிடும்போது அவர் பதில் சொல்லவே இல்லை. நம்ம ஜெபிச்சுட்டு நமக்கு பதிலே இல்லை என்று சொல்லி நாம் போய்விடுவோம், ஜெபத்தை நிறுத்தி விடுவோம். ஆனால் அவள் அப்படி அல்ல. அவள் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே பின்னுக்கு சென்று கொண்டே இருக்கிறாள். அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு அற்புதத்தை செய்ய மாட்டேன், பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு நான் போடுவது சரியில்லை என்று சொல்லுகிறார். அதுக்கும் அவள் சரிதான் ஆண்டவரே என்று சொல்லி அவரை பின்பற்றி செல்லும்போது அவர் பார்க்கிறார், அவளை பார்த்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவள் சொன்ன அந்த வார்த்தை, தன்னை தாழ்த்துகிறார். இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தைகளை சொன்னாலும் கூட, அவர் உயர்ந்த நிலையில் அவர் அந்த வார்த்தைகளை சொன்னாலும் கூட, இவள் அப்படியே தாழ்ந்து வருகிறதை பார்க்கும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று பார்க்கிறார். சொல்ற, ஆண்டவரே, இந்த மேஜிலிருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கையாவது நாங்கள் சாப்பிடுமே என்று சொல்லும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து சொன்ன வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், மெய்தான ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான் மேஜிலிருந்து விழுகிற அந்த துணிக்கையை ஆகிலும் சாப்பிடுமே என்று சொன்னால் பாருங்க, அவளுடைய ஜெபத்தில் ஒரு தாழ்மை இருந்தது, அவருடைய ஜெபத்தில் தாழ்மை இருந்தது. ஆனால் ஒரு வைராக்கியம் இருந்தது. செபிக்கு பெற்றுக்கொள்ளாதபடி இந்த இடத்துல போகலை அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு தீர்மானம். நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து இடத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை அவளுடைய சுகத்தை பெறாமல் போக மாட்டேன் என்று சொல்லி அவள் அப்படி வைராக்கியமாக அங்கே இருக்கிறார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது. பாருங்கள், அந்த விசுவாசத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், விசுவாசம் பெரியது. உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் பார்க்கிற விசுவாசம் ஒரு பெரிய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார், ஒரு பெரிய விசுவாசத்தை பார்க்கிறார். அவரை பார்த்து சொல்லுகிற ஒரு சம்பவம் ஆச்சரியமாக இருக்குது. அவருடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். இவ்வளவு சொல்லியும், இவ்வளவு நேரம் ஆக்கியும்,
இவள் என் சமூகத்தை விட்டு போகாதபடி, என்னை விட்டு போகாதபடி ஒரு யாக்கோபை போல ஆண்டவர் சமூகத்தில் போராடி அங்கே ஜெபித்து ஒரு ஆசீர்வாதத்தை வாங்குறார். அதுக்கு தான் சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்று சொன்னார். நான் வேதத்தில் இவ்வளவு புஸ்தகத்தில் பார்க்குறேன், நிறைய இடங்களில் இந்த வார்த்தை நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்று சொன்னதாக அதிகமாக இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்விடத்தில் சொல்ல நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்று சொன்னார். உடனே அந்நேரமே, அந்த நிமிஷமே அவருடைய பிள்ளை சுகமானாள். அவருடைய பிள்ளை சுகமானாள் என்று பார்க்கிறோம். உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்லத்தக்கதாக இருக்கிறதா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து, உங்கள் விசுவாசம் எங்கே, உன் விசுவாசம் எங்கே என்று கேட்கிற அளவுக்கு இருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று அப்படி என்று சொல்கிற அளவுக்கு நாம் இருக்கிறோமா? இந்த நல்ல வேளையில கூட இது பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த ஸ்திரீ கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற அவளுக்கு இறங்கி, அவளுடைய விசுவாசத்தின்படி அவளுக்கு இறங்கி அவர் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுது, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுள் என்று சொன்னார். இந்த வேளையில கூட கண்களை மூடி, நீங்கள் எவ்வளவு வேதனை, எந்த காரியத்தில் வேதனையாக இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே இதை செய்ய உமக்கு வல்லமை உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடுங்க. குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? அதனால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? வியாதியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? சத்துருடைய போராட்டத்தில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இல்லை என்று சொன்னால் கொடிய வேதனையில் இருக்கிறாயா? கொடிய தரித்திரத்தில் இருக்கிறாயா? கர்த்தரை நோக்கி பார். உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல அருமையான கர்த்தாவே, இந்த வேளையில் இதற்கு முன்னாக பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய ஆண்டவரே, இந்த வேதனை நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரே, கொடிய வேதனை நிறைந்த இந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே ஒரு மாறுதலை கட்டளையிடுவீராக. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவள் கூப்பிட்டது போல இப்பொழுது கேட்டுக்கொண்டு உமது சமூகத்தை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறவர்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இவருடைய விசுவாசத்தின்படி, இவருடைய ஜெபத்தின்படி, இவருடைய பரிசுத்தத்தின்படி இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி கடவுள் சொன்னால் இந்த நேரத்தில் கர்த்தர் விடுதலை கொடுக்கிற வல்லவராய் இருக்கிறார், சுகம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. நல்ல பிதாவே, அப்படியாக இவருடைய விசுவாசத்தின்படி, விசுவாச ஜெபத்தின்படி ஆண்டவரே மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றி கொடுக்கிறேன். உமக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென், ஆமென்.